Hi everyone, welcome to my video Priya's World with Amma. இந்த வீடியோவில் ஒரு பேசிக்கான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் க்ளீனான பவுலில் ஒரு 4 முட்டை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை கண்டிப்பாக வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 2 hours கழித்து யூஸ் பண்ணுங்கள். 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு 1 minute மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த டார்க் எல்லோ கலர் மாதிரி ரொம்ப லைட் எல்லோ எல்லோ கலருக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டார்க் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கேக்கில் எக்கோடைய ஸ்மெல் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்துட்டு வெண்ணிலா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காகவும் நம்ம வந்துட்டு இந்த எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூட நான் வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துருக்கேன். இந்த ப்ளூ கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப்பு நான் எடுத்துருந்தேன். நம்ம வந்துட்டு மைதா, சுகர், ஆயில் எல்லாமே வந்துட்டு சேம் ஒரே கண்டெய்னரில் எடுத்துக்கிட்டோம்னா மெஷர்மெண்ட் வந்துட்டு மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு சுகர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரே பேட்சாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணோம்னா வந்துட்டு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பீட்டர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு மிக்சியிலேயே நம்ம போட்டு பீட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு பீட் பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். மிக்ஸி ஜார் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எக்கோடைய ஃப்ளஃபினஸ் வந்துட்டு குறைஞ்சிரும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் எடுத்து அதே பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதையுமே வந்துட்டு பீட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிடணும். இப்போ நான் வந்துட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜலிச்சுட்டு சேர்த்துக்கணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஜலிச்சுக்கணும். நான் வந்துட்டு மாவு கூட போட மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் தனியாக போட்டு ஜலிச்சுட்டு நல்லா வந்துட்டு அந்த மாவோட கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தனியாக தான் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை எடுத்து நம்ம அந்த எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட வந்துட்டு கலக்க வேண்டியது தான். மாவு வந்துட்டு ஒரேடியாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த எக்கோடைய ஃப்ளஃபினஸ் வந்துட்டு குறைஞ்சிராமல் நம்ம வந்துட்டு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பீட்டர்லாம் இந்த டைமுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பொறுமையாகவே வந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கணும். இப்போ மைதா மாவு வந்துட்டு நம்ம ஒரேடியாக வந்துட்டு ஒரே பேட்சாக ஃபுல்லாக மொத்தமாக கொட்டி கலந்துராமல் இந்த மாதிரி ஒரு 2-3 பேட்சாக பிரித்து நம்ம கலக்கும்போது நமக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பேட்சாக பிரித்து சேர்க்கும்போது நமக்கு வந்துட்டு கேக்கோடைய அவுட்புட்மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சாக கிடைக்கும். இல்லைனா அந்த எக்கோடைய ஃப்ளஃபினஸ் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்துட்டு கேக் ஹார்ட் ஆகிடும். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபுல் மைதா வந்துட்டு நான் எக்கோடு ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அந்த கேக் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் அதனால் வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சுன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருந்த பால் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்துட்டு கேக் டின்னில் சேர்த்துக்கிட்டேன். 2 டின்னு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 டின்னு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தா எனக்கு ஸ்கொயர் டின்னே கரெக்டாக இருந்தது. ஓவனில் பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ஒரு 40 minutes வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேசிக் வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக, சாஃப்டாக, ஃப்ளஃபியாக ஒரு பக்காவான அவுட்புட் வந்துட்டு எனக்கு கிடச்சிருந்தது. இது வந்துட்டு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதோடைய வெயிட் வந்துட்டு நான் செக் பண்ணேன். 850 grams இருந்தது எனக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.